ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திவ்ய திருவடிகளே சரணம். திருப்பாவை ஐந்தாம் பாசுரம். மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனதினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, இந்த 4 நிலைகளை பார்த்துட்டோம். இப்போ இந்த 5வது பாசுரத்தில் அர்ச்சை நிலை வரணும் இல்லையா? ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு தோழி ஒரு சந்தேகத்தை கேட்டு விட்றான். அதனால் இந்த அர்ச்சை நிலையை 6வது பாசுரத்தில் தான் ஆண்டாள் கொண்டு வரா. இங்கே ஒரு தோழியோட சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய பாசுரமாக இருக்குது. இதில் என்ன கேட்குறான்னா, அந்த ஒரு தோழி சொல்கிறா, நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், நம்ம நோம்பு நோத்தா நமக்கு நாராயணன் நமக்கு பறை தருவான்னு எல்லாம் நீ சொல்கிற கரெக்டு தான். ஆனால் என்ன இருந்தாலும் நம்மளோட கர்ம வினைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனோட பலனெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் தானே. அப்படி இருக்கச்சே நம்மளோட எண்ணம் எப்படி ஈடேறும் அப்படின்னு ஒரு தோழி கேட்குறா. அதுக்கு இன்னொரு தோழி பதில் சொல்கிறா, உனக்கு தெரியாதா, நம்மளோட இந்த கர்ம வினை என்ன பாவம் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தீர்க்கக்கூடியவன் இந்த நாராயணனதே. நாராயணன் தான் பாவங்களை பொசுக்கக்கூடியவன் அப்படின்னு வேதமே சொல்கிறது. அந்த நாராயணன் யாருன்னு நினச்சின்னு இருக்க? இப்போ நம்ம இடையே நம்மக்கிட்ட இப்போ பழகி நல்லா சாவகாசமாக பழகின்னு இருக்கானே கண்ணன், அவனை யாருன்னு நீ நினச்சின்னு இருக்க? அந்த கண்ணன் தான் நாராயணனே. அந்த கண்ணனாக நமக்கோசரம் வந்திருக்கார். இங்கே நம்மளோட கலந்து உறவாடி நம்மளோட பாவங்களெல்லாம் பொசுக்கிறதுக்கோசரம் தான் அந்த கண்ணனாக அவதாரம் பண்ணின்னு வந்திருக்கார் நாராயணன். அவன் லேப்பட்டவன் இல்லை, அவன் பெரிய மாயன், தெரியும்ல. அந்த மாயக்கண்ணன் அவன் செய்யாத லீலைகளே கிடையாது. அவனால தான் நம்மளோட பாவங்கள்லாம் பொசுங்கி போகும் அப்படிங்கிறா. அது எப்படி அப்படின்னு அந்த தோழி கேட்குறா. பதிலுக்கு இந்த இன்னொரு தோழி சொல்கிறா, இவன் ஏன் மாயக்கண்ணன்னா அவனுக்கு தெரியாதா? அதுவும் இந்த மதுரையில் தான், வடமதுரையில் தான் ஏன் அவன் பிறக்கிறான்? அவனுக்கு வடமதுரை புதுசான ஒரு இடம் கிடையாது, எத்தனையோ இடம் இருக்குது. ஆனால் ஏன் வடமதுரையை மட்டும் ஒரு தரையும் அவன் குறிப்பாக தேர்ந்தெடுத்துன்னு வரான்? அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா பல அவதாரங்கள், பல யுகங்கள், ஒரு தரையும் இந்த இடத்த தான் அவன் தேர்ந்தெடுப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. எப்படின்னாக்க, வராக அவதாரத்து போச்சேவே பெருமாள் பூமாதேவியை தூக்கிண்டு வரார். வந்த உடனேவே ஒரு பர்டிகுலர் இடத்த காமிக்கிறார். அந்த இடம் மட்டும் பசுமையாக இருக்குது. பூமாதேவி வைக்கணும், அந்த இடத்துல பூமி மேலே வைக்கணும் அவளை. அப்போ கேட்குற, இந்த இடம் மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா பசுமையாக இருக்குன்னு கேட்குறச்சி. இப்போ வராகர் சொல்கிறார், இந்த இடம் பேர் தான் வடமதுரைன்னு பேர். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம். இந்த இடத்துல தான் நான் எப்போவுமே அவதாரம் பண்ணால், இந்த இடத்துல தான் நான் முதன்மையாக எப்போவுமே அவதாரம் பண்ணுவேன். எனக்கு உள்ளத்துக்கு ரொம்ப உகந்த இடம் அப்படின்னு வராகரே சொல்லியிருக்கார் ஒரு சமயத்தில் பூமாதேவி தாயார்கிட்டக்க. அதே மாதிரி அந்த கிருஷ்ணர் எப்போவுமே வடமதுரையில் தான் அவதாரம் பண்ணார். அந்த சிறைச்சாலையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக அந்த வடமதுரையில் தான் அவதாரம் பண்ணார். அப்புறம் தான் திருவாய்ப்பாடி கோகுலத்துக்கு அவரை கூட்டின்னு கொண்டு போய் ராவோட கொண்டு போய் விட்டார். அதே மாதிரி ராமாவதாரம் நம்ம எடுத்து பார்த்தா கூட, ராமர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த காலத்தில் பக்கத்துலேயே அந்த வடமதுரையில் லவணாசுரன்ற ஒரு அசுரன் தான் இந்த மதுராவை அப்போ ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவனை போரிட்டு ஜெயிக்கிறதுக்கோசரம் ராமர் தன்னோட தம்பியாகிய சத்ருகனனை அனுப்பி, நீ லவணாசுரனை ஜெயிச்சு நீயே அந்த மதுராவுக்கு நீயே ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் சத்ருகனனை அனுப்புகிறார். சத்ருகனன் தான் அந்த மதுராவை ஆட்சி பண்ணிட்டு வர்றார். அதனால் ராமாவதாரத்துலேயும் அவரோட தொடர்பு கொண்டது இந்த மதுரா. கிருஷ்ணாவதாரத்தில் அவர் அங்கேயே பிறந்தார். வராக அவதாரத்தில் பார்த்தோம். ஒரு சமயம் வாமன அவதாரம் கூட இந்த மதுராவில் தான் அவர் வாமனனாக அவதாரம் பண்ணி சித்தாசிரமம் கூட அமைச்சார்னு சில புராணங்களை நமக்கு காண கிடைக்கிறது. இந்த மாதிரி பெருமாளோட சம்பந்தமானது இந்த வடமதுரை. அதனால் இந்த இடம் அவனுக்கு புதுசு இல்லை, நாராயணனுக்கு பிடிச்ச இடம். அதனால தான் இந்த இடத்த அவன் தேர்ந்தெடுத்து தன்னோட சௌலபியத்தினால, தன்னோட எளிமையான குணத்தினால நம்மளோட இங்கே உறவாடின்னு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் யமுனை துறைவன்னு இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் யமுனை துறைவன்னும் இந்த பெருமாளை குறிப்பிடுறான். எதனால் யமுனை துறைவன்னாக்க, யமுனைக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. வசுதேவர் என்ன பண்ணுறார், கம்சனுக்கு பயந்து அந்த குழந்தைய தூக்கின்னு கொண்டு போய் நந்தகோபனோட இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். யமுனையை இந்த பக்கம், ஒரு பக்கம் மதுரை, ஒரு பக்கம் திருவாய்ப்பாடி கோகுலம் சொல்கிறக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்னாக்கா வழியில் யமுனையை கடந்து தான் போகணும். யமுனைன்றது கங்கை மாதிரி பிரவாகம் ஜாஸ்தி, நீளம் அகலம் ஆழம் எல்லாமே ஜாஸ்தி.
அதுவும் அப்போ மழை கொட்டின்னு இருக்கு. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு மழை கொட்டுன்னு கொட்டுறது அஷ்டமி அன்னைக்கு. எப்படி குழந்தைய தூக்கிட்டு எப்படி அவர் ராவோட ராவா எப்படி நதியை கடக்க முடியும்? அப்போ என்ன பண்ணுறார், யமுனை வந்து இன்னும் நல்ல பிரவாகமாக, ஏற்கனவே பிரவாகம் ஜாஸ்தி, இன்னும் நல்ல உயர்ந்து 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 அப்படியே இந்த வசுதேவரோட கழுத்தளவுக்கு வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் விட்டா அவரே வசுதேவரே மூழ்கிடுவார். அவர் தலைக்கு மேலே கையை தூக்கிட்டு தலைக்கு மேலே ஆதிசேஷன் கொடை பிடிக்க கூடையில் வந்து குழந்தை கிருஷ்ணரை வச்சுட்டு அவர் நடந்துட்டு இருக்கார். அப்போ கங்கை எப்போ வந்து பெருமாளோட கால் திருவடி, அந்த குழந்தையோட திருவடி எப்போ அந்த அலை பட்டுதோ பெருமாளோட சம்பந்தம் யமுனைக்கு கிடச்சி கொடுத்து. அதனால் என்ன பண்ணுறா, யமுனை கிடுகிடுன்னு அப்படியே இறங்கிடுறா. அப்படியே தன்னோட வசரத்தை குறைச்சுன்னு இறங்கி அப்படியே வசுதேவரோட முழங்கால் அளவுக்கு வத்தி போய்ட்றா. இப்போ நீங்கள் நடந்து போங்கன்னு சொல்லிட்டு யமுனை அப்படியே ரெண்டாக பிளந்து வழி விட்டுது. அப்படியே நடந்தே சர்வசாதாரணமாக அந்த மண்ணில் தரையில் நடக்கிற மாதிரி நடந்தே போய் அக்கறையில் கொண்டு போய் நந்தபவனத்தில் குழந்தைய விட்டுட்டு அங்கேருந்து அங்கே அந்த மாயா அந்த யசோதையை பெற்று போட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கின்னு வந்து திருப்பி சிறைச்சாலைக்கு வறட்சியும் போர்ச்சியும் யமுனை தான் வழி விட்டுது. பாகவதராகிய கிருஷ்ண கைங்கரியத்திலையும் ஈடுபட்டிருக்கா, பாகவதராகிய வசுதேவருக்கும் கைங்கரியம் பண்ணியிருக்கா யமுனாதேவி. இதை தவிர கண்ணன் வளர்ந்து பெரிய சமயத்துலலாம் எப்பவுமே இந்த யமுனை கரையில் தான் ரொம்ப ஆடி பாடி விளையாடுவர், வேணுகானம் பண்ணுவர். கன்றுக்குட்டிகளெல்லாம் இந்த கரையோரம் இருக்கிற புல்லுக்கு தான் மேய்ச்சலுக்கெல்லாம் கூட்டின்னு போவர். தன்னோட சகாக்கள், தன்னோட மித்திரர்கள், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய கோபிகைகள், அந்த ஆம்பளை பெம்பளை எல்லாமே அதில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து கண்ணன் அப்படியே இந்த யமுனை கரையில் தான் அத்தனை விளையாட்டெல்லாம் விளையாடியிருக்கார். ராசலீலையெல்லாம் பண்ண இடம் எல்லாமே இந்த யமுனையோடு சம்மந்தப்பட்டுன்னு தான் இருக்குது கண்ணனுக்கு. அதனால் இந்த யமுனை என்ன பண்ணால், முன்னாடி வந்து யமுனைன்னு தான் அவளை சொல்லிட்டு இருந்தா, யமுனை நதி அப்படின்னா. ஆனால் இப்போ வந்து தூய தன்மை அடைஞ்சுட்டா, அதுவும் பெருநீராகவும் ஆயிட்டா. அதனால தான் தூய பெருநீர் யமுனைன்னு அவளுக்கு இவ்வளோ அடமொழி, இவ்வளோ சிறப்பு அவளுக்கு சேர்ந்து எதனால் கிடச்சிதுனாக்க பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம். கண்ணனுக்கு உகந்தவாள் அந்த கோபியர்கள், கோபிகைகள், வசுதேவர், இந்த மாதிரி கண்ணனோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பாகவதர்களுக்கும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணியிருக்கா. அந்த கண்ணபிரானுக்கே வர இவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கார். கண்ணன் என்ன பண்ணுவாராம், வாய் கொப்பளிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி அந்த ஜலத்தில் உட்காந்து ஆடுறது, தண்ணி போட்டு விளாசிண்டு ஆடுறது, இது மாதிரி எத்தனையோ கேளிக்கைகள்லாம் அந்த யமுனையில் அப்படி அனுபவித்து விளையாடி இருக்கார். அதனால் இவ்வளோ சம்பந்தம் இருக்கிறனால தான் யமுனை துறைவன்னு பேர். அந்த யமுனைக்கும் தூய பெருநீர்ன்ற பேரெல்லாம் இதனால தான் கிடச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கேன்றார். கண்ணன் ஆயர் குலத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆயர் குலமாக அவள் என்ன பால்மோர் தயிர் தானே வித்துண்டு வருவா, பால்மோர் வெண்ணெய் இதெல்லாம் தானே கடைஞ்சி பழப்பு நடத்துறது தானே அவளுக்குன்ற மாதிரி ஒரு இலக்காரம் இருந்தது. ஆனால் எப்போ அந்த எதுக்குலத்தில் கண்ணன் வந்து அவதாரம் பண்ணாரோ அந்த ஆயர் குலத்துக்கே ஒரு குல விளக்காக கண்ணன் திகழ்ந்தார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கே அப்படின்னு இந்த மாதிரி ஆண்டாள் கொண்டாடுறார். மேற்கொண்டு இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே அப்படிங்கிறா. விசேஷமான திருநாமம் இந்த தாமோதரன்ற பேர். அதுவும் கார்த்திகை மாதத்தில் தாமோதர மாதம்னே பேர். அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து தாமோதரா அப்படின்னு ஒரு தடவை சொன்னாலே அவ்வளோ ஒரு அபரிதமான பலன். அதனால் பார்த்து ஒரு நாமத்தையும் ஒரு பாசுரத்தில் அவ்வளோ அழகாக கோர்த்துருக்கா ஆண்டாள். இப்போ இந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு என்னன்னாக்கா இதில் 2 பகுதியாக இருக்கணும். ஒன்று வந்து தேவகியோட திருவயிற்றில் கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணார். அந்த தேவகியோட வயிற்றுக்குள்ளே வந்ததுனால அந்த திருவயிறு அவ்வளோ பெருமை பெற்றது, அவ்வளோ புண்ணியம் பண்ண வயிறுன்னு சொல்லுவோம் நம்ம. அதனால் தேவகி பிராட்டிக்கு அந்த ஒரு நல்ல பெருமையை தேடி கொடுத்தார். அதே மாதிரி யசோதை வளர்ப்பு தாயார், யசோதை கிட்டையும் அவ்வளோ வந்து பாசத்தில் கட்டுண்டு கிடந்தார். ஒரு சமயம் யசோதை என்ன பண்ணுறா, கண்ணனை உரலில் வச்சு சேர்த்து வச்சு கட்டிடுறா. கட்டினதுனால தான் அவருக்கு தாமோதரன்ற பேரே வந்தது. கண்ணனை கயத்தை வச்சு கட்டுறா, யசோதை கட்டுறா. கயர் வந்து ஒரு சமயம் பார்த்து ஒரு தரையும் வந்து 2 இது இவ்வளோ கட்ட முடியாத அளவுக்கு ஷார்ட்டேஜ் வந்துட்டே இருந்தது. ரொம்ப முடியாமல் போய் கண்ணா என்னடா என்ன இப்படி படுத்துற அப்படின்னு கேட்டோன்னே சரி தாயோட அன்புக்கு கட்டுப்பட்டு தானே கட்டுண்டார். அப்படியே அந்த கயர் அழகாக இறுகிண்டு அவரை கட்டுறா மாதிரி வந்தது. அதனால் தாம உதரம்னாக்க கயிறு வயிற்றில் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன்றதுனால தான் தாமோதரன்னே பெருமாளுக்கு பேர். இந்த தாமோதரன்ற நாமத்தை யாரெல்லாம் சொல்கிறாளோ, கண்ணன் கட்டுண்டு கிடந்தான் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை யார் கேட்குறாளோ சொல்கிறாளோ, அந்த கேட்ட மாத்திரத்திலே அவளை சுற்றி இருந்த பாவன்ற கயிறு அவளை விட்டு விலகிடும். உண்மையிலே இது வந்து அவளோட பாவங்கள் இந்த தாமோதர சரித்திரத்தை கேட்ட உடனே பாவங்கள்லாம் பொசுங்கி போயிடுன்றது தான் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட ஒரு உண்மை. இது
அதனால் இந்த இடத்துல தாமோதரன்ற பேரை எவ்வளோ விசேஷமாக ஆண்டாள் கையாண்டிருக்கா பாருங்கோ. அதனால் என்ன சொல்கிறா, நாம் நல்ல தூய மனசோட தூய்மையான மலர் எடுத்துட்டு அவனோட திருவடியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டில் இவ்வளோ தெளிவாக ஆண்டாள் வந்து பாடியிருக்கா. தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் அப்படின்றா. போய பிழையும்னா என்ன, இந்த மாதிரி இந்த தாமோதரனை நம்ம தூய மனசோட நம்ம பாடிண்டு திருவடியில் பூவை சமர்ப்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? போய பிழையும், இது வரைக்கும் செய்த பாவங்கள், பாஸ்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண அந்த பாவமும் பொசுங்கி போயிடும். நம்மளை வந்து பிடிச்சிக்கிறதுக்கோசம் காத்துண்டு நிற்கிறதான் சில பாவங்கள்லாம், வரக்கூடிய பாவங்கள், ஃப்யூச்சரில் வரக்கூடிய பாவங்கள், அந்த பாவமும் சேர்ந்து பொசுங்கி போயிடும். பாஸ்டில் பண்ணதும் இனிமேல் வரக்கூடிய பாவங்களும் எல்லாமா சேர்ந்து தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பா வாயின்றாவ. அதனால் அந்த தாமோதரா உன்னை பற்றி நினச்சி உன்னோட நாமாவளியை சொன்னாக்க எங்களுக்கு இந்த மாதிரி இந்த எல்லா பாவங்களும் பாஸ்ட் ஃப்யூச்சர் எல்லா பாவத்தையும் நீ வந்து பொசுக்கிடுற, தீயில எப்படி தூசு வந்து பொசுங்கி போயிடுமோ அது மாதிரி எங்கள் பாவங்களெல்லாம் நீ பொசுக்கிடுவே அப்படின்னு அந்த தோழி பதில் சொல்லி, அதனால் நம்ம நோன்பு நோக்க போகிறோம். அந்த நாராயணன் தான் இந்த பாவங்களை பொசுக்கக்கூடியவன். அந்த நாராயணன் வேற யாரும் இல்லை, நம்ம கண்ணன். அவனை குறித்து தானே நம்ம விரதம் இருக்கோம். அதனால் சந்தேகப்படாதே அப்படின்ற அளவுக்கு இந்த தோழி வந்து இந்த இடத்துல பதில் கூறுறா. அதனால் இந்த 5வது பாசுரத்தில் அர்ச்சை நிலையை இப்போ இந்த இடத்துல ஆண்டாள் காமிக்கலை. அடுத்த பாசுரத்தில் தான் அந்த அர்ச்சை அவதாரத்தை, அர்ச்சையோட நிலையை வந்து ஆண்டாள் வந்து அந்த பாசுரத்தில் வெளிப்படுத்த போகிறா. அந்த பாசுரத்தை நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்த ஹேத்தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்திய மங்களம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.